வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான லஞ்சு காம்போ தான் பார்க்க போகிறோம். இந்த லஞ்சு காம்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஜீரா ரைஸும் அது கூடவே பார்த்திங்கன்னா டால் ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது ரெண்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டால் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா லைட்டாக கலந்து விடுங்க, பொரிஞ்சு வரட்டும். நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு. நம்ம இது கூட மிளகாத்தூள்லாம் சேர்ப்போம், அதனால் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு வந்து தட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பெரிய பழமாக ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இது சேர்க்கும் போது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கரம் மசாலா லைட்டாக சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுவோம். இது கூடவே கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இது ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஊற வச்சுருக்க அந்த பருப்பை இதில் சேர்த்துக்குவோம். பருப்பு ஊற வைக்க வேணாம், கழுவி மட்டும்தான் வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் போதுமான்னு பார்த்துக்குங்க, தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு பார்த்தீங்கன்னா இதை மிதமான தீயில் ஒரு நல்லா 3லேருந்து ஒரு 4 விசில் வச்சிங்க அப்படின்னாக்கா பருப்பு நல்லா குழஞ்சி நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா தாளிப்பில் சேர்த்துக்குங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக மிதமான தீயில் வேக வைங்க, அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும் நமக்கு. இப்போ இது வேகட்டும். அடுத்து நம்ம ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறிருக்கு. இப்போ அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்குவோம். ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கும் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். லைட்டாக வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விடுங்க. அரிசி ஊறி இருக்கிறதுனால உடையும், மெதுவாக கலந்து கொடுங்க. அரிசி உடையாத அளவுக்கு ஒரு 2 செகண்ட் இது போல் கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தேன். இதில் 1.5 டம்ளர் நம்ம தண்ணி வைக்கணும். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். சாதம் அப்போ தான் நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு 250 கிராம் அரிசி அளவு இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடி போடணும். நல்லா கொதி வரட்டும்.
கொதி வந்து மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு சாதம் நல்லா வெந்து வரும். இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி குக்கர் மூடி போட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். விசில் போட்டுக்கிறேன். விசில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு விசில் அதான் கணக்கு. அதுக்கு மேலே வேக வைக்க வேணாம். 10 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். சாதம் நல்லா அருமையாக வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டோம்னா போதும். பருப்பு நல்லாவே வெந்திருக்கும். லைட்டாக கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்து மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா பொன்னிறமாக நிறம் மாறி வரணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பூண்டு வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து காரம் இருக்காது, நல்லா கலர் கொடுக்கும். நல்லா இதை கலந்து விட்டு இந்த தாளிப்பை நம்ம டாலில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட டால் ஃப்ரை ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த டால் ஃப்ரை பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸுக்கு மட்டும் இல்லை, நான், ரொட்டி, சப்பாத்தி, புலாவ்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சாதமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதம் வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் தன்னால் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா வெந்து உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ சாதம் பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா எந்த அளவுக்கு பொலன்னு உதிரியாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். 10 நிமிஷம் தான் கணக்கு இந்த சாதம் வேகிறதுக்கு. நம்ம ஊற வச்சு வேக வைக்கிறதுனால நல்லாவே வெந்து வந்துடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன இந்த 2 ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த லஞ்சு காம்போ. இதே போல் பார்த்திங்கன்னா லஞ்சு காம்போ ரெசிபி, குழம்பு ரெசிபி, பொரியல் ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த லஞ்சு காம்போவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.